அவர் என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் தான் சார் நாங்க கிளம்புவோம். முதல்ல நீங்க எந்திரிங்க சார், அப்புறம் பேசி வழி விடுங்க. என்ன நடந்துருக்காரு? எந்திரிங்க சார். என்ன சார் பண்றீங்க? உள்ள தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தானே சார் நீங்க அவங்க கிட்ட பேசிங்க. நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் சார். இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம் சார். எந்திரிங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பாத்துருவோம். கொஞ்சம் எழுப்பி விடுங்க. எந்திரிங்க சார், பிரச்சனை பண்ணாதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், உங்க அண்ணனுக்கு தான் பிரச்சனை ஆகும். என்கிட்ட பேசாதீங்க, போய் அண்ணன் கிட்ட போய் பேசுங்க போங்க. அவர் பதில் சொல்லாம நாங்க இங்க போக மாட்டாங்க, ஒரு அடி கூட நகர மாட்டோம். போங்க, ஏன் நிக்கிறீங்க? போய் பேசுங்க போங்க. என்னமோ அவன் மட்டும் தான் போகணுமா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நாங்களும் தம்பிங்க தானே. இந்த ஒரு தடவை நீங்க போய் அவரை பாருங்க, அடுத்த தடவை அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போலாம் சார். இல்லை சார், நான் வரல, என்னை விட்டுருங்க. நான் என்ன இவங்களை விட எந்த வகையில் வசந்துட்டேன்? அவர் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் எனக்கு தெரியல. இவங்களும் தான் அவங்கள பார்க்கணும் தவிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன பார்த்து பேச வேண்டியதானே. நானும் ஒவ்வொரு தடவை அதை பற்றி பேசினா என்ன வேற ஏதாவது சொல்லி அமைக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து அதுக்கு என்ன வேற மாதிரி பார்க்குதுங்க. வேணாம் சார், பார்க்குறான் எல்லாரும் பார்க்கலாம், இல்லைன்னா வேணாம், நாங்கள் கிளம்புறோம். விடுங்க சார். வேணான்னா எப்படி சார்? அவர் நொந்து போயிடுவார்ல. ஏன் சார் இங்கே பாருங்க சார், அவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன சார் பண்ணுறது? ஒரு முறை நீங்கள் உள்ளே வந்து பாருங்க சார், ஃபைனலாக கேட்டு வந்துடுவோம். சார் எனக்கு இவங்களை விட்டுலாம் போக முடியாது சார், வேணாம் விட்டுருங்க சார். ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நான் என்ன சார் சொல்றது? போய் அங்கே போய் பேசுங்க போங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க சார். எந்திரிங்க சார் முதல்ல. கை விடுங்க சார், நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். அவ்வளவுதான் சார். அவனை போய் பார்க்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இந்த தடவை தெளிவா பேசி என்ன முடிவுங்கிறத தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க சார். நாங்க ஒன்றும் காசு பணம் சொத்துக்காண்டி வரல சார், வீட்டில் அவ்வளோ பிரச்சனை கிடக்குது பேசுறதுக்கு. அதெல்லாம் சொல்லி என்னன்னு கேட்டு வர சொல்லுங்க, போய் பார்க்க சொல்லுங்க போங்க. ஏங்க நின்றுட்டு இருக்கீங்க? போங்க சார். நீங்க முதல்ல எந்திரிங்க சார். போக முடியாது சார், இங்க தான் இருப்பேன் சார். உங்களால முடிஞ்சதை பாத்துங்க போங்க. வாங்க சார், போய் பாருங்க. உள்ள போய் அவர்கிட்ட எழுப்பி கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா. பாண்டிகள் திருநாரு நான் கொடுத்தேன் மாமாவுக்கு பூசி. இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கயா. ஐயா இத பூச்சிக்கிட்டா என் மாமா வெளியே வந்துருவாரு. கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க சார். என்ன மாமா? வாங்க மாமா பாத்துக்கன்னு சொல்லியா. சரி எந்திரி, நான் பாத்துக்கிறேன். எந்திரி. டேய் சக்தி, நான் போக மாட்டேன்டா. இங்க தான் எந்திரி. என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்டா. யோ மாமா எந்திரியா, பாண்டி கோயில் படையல் சொத்துக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்க. போடா, கிட்ட வந்து அடிச்சிருவேன். போடா, அப்பெல்லாம் பண்ண முடியாது. எந்திரி. நீ போடா, நான் பாத்துக்கிறேன். ஐயா அடிங்க, மாமா செல்லுக்கு பக்கத்துல போடுங்க, அவரையும் கூப்பிட்டுக்கோங்க. வாங்க சார். வாங்கயா, வாண பாத்துக்கலாம். வாண என்னடி? டேய் போடா போடா, நாங்க பாத்துக்கிறோம். சரி வா சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். இல்ல நான் மறுபடியும் வந்து இங்க தான் உட்காருவேன். சரி வாண பாத்துக்கலாம். வாண டேய் டேய் சக்தி, எங்கடா கூட்டி போற? வாண அங்க இருந்து என்னத்த செய்ய போற? டேய் அவன் உள்ள போயிருக்கானடா, வெளியில வந்தா நம்ம கிட்ட தான் சொல்லுவான்ல. ஆமா, நீ கேட்டவனே அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் ஓபனா சொல்லிடுவான் அவன். யோகே சிகாமணி, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெரிய டிராமாவா அந்த கதிர் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். கூட அந்த ஆடிட்டரும் வக்கீலும் வேற சேர்ந்துருக்காங்க. வாண நீ. சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக அப்படியே விட்டு வந்துட முடியுமாடா? வேற என்னென்ன செய்யணுங்கிறப்ப அங்க போய் நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுனே. வெளியே வந்து அவங்க சொல்ற கதையெல்லாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்க சொல்றியா? வாண நீ அடுத்து என்னன்னு யோசிப்போம். வா. டேய் என்னடா நீ, அங்க என்ன நடக்குதுன்னு கேப்போம்டா. வா வா. இப்படி போயிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? ஏமா வா. கதிரு, எப்படின்னு இருக்கீங்க? இருக்கேன், இந்த இருக்கல்ல. ஏண்டா இருக்கம்னு நொந்து நொந்து நாளை தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு கொடுமைங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட்டா இருந்தா பரவாயில்ல சார். ஆனா லைஃபே கொடுமையா இருந்தா என்ன சார் பண்றது? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா உங்க வீட்டுல அவங்க தான் தன் சுதந்திரம்னு அலையறாங்க சார். கொஞ்சம் பேசாம இருக்கு சார். சார் கொஞ்சம் சொல்ல விடுங்க சார் எங்களை.
நாங்க காசுக்காக மட்டும் குணசேகரன் சார் கிட்ட வேலை பார்க்கல. அவர் மேல எங்களுக்கு அக்கறையும் மரியாதையும் நிறைய இருக்கு சார். வெளியில நடக்கிறதெல்லாம் அவருக்கும் கொஞ்சம் தெரியணும் சார். எங்க அம்மா அந்த ஜீவானந்தத்தோட ஒரே வீட்ல இருந்துகிட்டு போய் கூப்பிட்டா எல்லாரும் ஒண்ணா ஒரே ஃபேமிலியா வராங்க சித்தி. நீ உங்க அம்மாட்ட இத பத்தி ஓபனா பேசுனியா? ஆமா பேசுனேனே, ஆனா அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. பதில் இல்லையா? இல்லாத சொன்னா கேட்டுக்கிற மனநிலையில நீ இல்லையா? என்னமோ தான் போனா போதும் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம்னு நினைச்சா அப்ப மத்ததெல்லாம் புட்டுட்டு போயிடும். என்னடா என்ன புட்டுட்டு போயிடும்? என்ன கேஸ பத்தி பேசுறது எமோஷனலா லாக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டேன். கதிர் சாரை தவிர உங்க தம்பிங்க மத்த 2 பேருமே பொண்டாட்டிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க சார். சக்தி எப்பவுமே அப்படித்தான். ஆனா நீங்க இப்ப உள்ள வந்ததுல இருந்து ஞானமும் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டார் சார். உங்களை பத்தி இதுவரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். உங்க அம்மா மட்டும்தான் வருத்தப்படுறாங்க சார். கதிர் சார் வேற எது பேசினாலும் எல்லாரும் சேர்ந்து வாய் அடைச்சிடுறாங்க. உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். எங்க அண்ணன் வெளியே வராம நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கதிர் சார் பேசினாரு. அதுக்கு அந்த சக்தி பைய அடிச்சுட்டான். எது அடிச்சிட்டானா? ஏங்க நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க. நான் செய்யறது தப்புனா இப்ப இவங்க செஞ்சது என்ன? புருஷனை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சுட்டு கண்டவனோடய கூத்தாடி தெரியும். ஏய் கதிரு, நீ ஏன்டா இவ்வளவு பொறுமையா போற? அந்த கொங்காப்பையில அடிச்சு விழுத்து அடிக்கிறவன நீ. அப்படி ஏதாவது பண்ணா அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க கேஸை இன்னும் டைட் பண்ணிடுவாங்களோன்னு கதிர் சார் பயப்படுறாரு சார். அவருக்கு வீட்டுல தினம் தினம் போராட்டம் தான். சார் இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மனசுலையும் பிரதானமா இருக்கிறது சொத்து விஷயம்தான். கதிர் சாரை அனுப்பி அனுப்பி என் பேர்ல சொத்தை எழுதி வைக்க சொல்லுன்னு டார்ச்சர் பண்றாங்க சார். சரிப்பா, எல்லாரும் வாங்க, ஒன்னா சேர்ந்து போய் சொத்து விவகாரத்தை முடிப்போம்னு சொன்னா உங்க ஞானம் தம்பி இருக்காரு, அவரு சொல்றாரு அந்த ஆள் முகத்துல எல்லாம் நான் முழிக்க மாட்டேன், நீங்க போய் அவர்கிட்ட பேசி எனக்கு சேர வேண்டிய சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. செருப்பால் அடிப்பவன நான் ஜெயில கிடந்து செத்தாலும் பரவாயில்ல இருக்கிறவனுக்கு சொத்து கேட்குற சொத்து